திருப்பாணாழ்வார் திருவரங்கத்தின் தெற்கு திசையில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள உறையூரில் ஒரு நெற்புதரில் தோன்றியவர். இவர் திருமாலின் ஸ்ரீவத்சம் என்ற மருவின் அம்சமாவார். இவர் அவதரித்தது துர்மதி வருஷம் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரம் ஆகும். பாணர் குலத்தவர் ஒருவரால் எடுத்து வளர்க்கப்பட்டார். எனவே தான் தாழ்ந்த பாணர் குலத்தில் தோன்றியவராக தன்னை எண்ணிய திருப்பாணர் காவிரிக்கரையில் நின்றபடியே தன்னுடைய வீணையை மீட்டி பக்தி பரவசத்தோடு அரங்கன் கோவிலை நோக்கி தன்னை மறந்த நிலையில் தினமும் பாடிக்கொண்டிருப்பார். ஒருநாள் அரங்கன் திருமஞ்சனத்திற்காக காவிரியில் நீரெடுக்க வந்த லோகசாரங்கர் என்னும் கோவில் கைங்கரியம் செய்பவர் வழியில் திருப்பாணரைக் கண்டு விலகச் சொல்லியும் அவரை கவனிக்காது விலகாமையால் ஒரு சிறு கல்லெடுத்து எறிந்து திருப்பாணரது தியானத்தை கலைத்தார். நிலைமை உணர்ந்த திருப்பாணர் தான் அபராதம் செய்துவிட்டதாக வருந்தி நகர்